Hey guys, welcome back to my channel Unlimited Webs. நம்ம சேனல்ல வந்து நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ VPS சர்வர், டெடிகேட்டட் சர்வர் பற்றின செட்டப்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நிறையா போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலை போய் பார்த்து தெரிஞ்சுங்க. சில செட்டப்ஸ் வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஸோ இருந்தாலுமே நிறைய ஹிந்தி வீடியோஸ் தான் இருக்கும். ஸோ தமிழ் ஆளுக்கு நிறைய பேர் புரியாது. நம்ம ஆரம்பத்துலேருந்து எப்படி சிபிஎல் இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் வந்து க்ளவுட் லினக்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் அதுக்குள்ளே உள்ள செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம எப்படி ஒன்று ஒன்றா பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக ஃபுல்லாக வீடியோஸ் போட்டுருக்கோம். பார்க்காதான் பார்த்து தெரிஞ்சுங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெப் ஹோஸ்டிங், ரீசெல்லர் ஹோஸ்டிங், அதுக்குண்டான டிஃபரன்ஸ் வந்து என்னென்னு சொல்லி தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம சர்வர் பற்றின வீடியோஸ் பார்க்கும்போது இது எல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? நம்ம வந்து ட்ரையல் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணி எல்லாமே பண்ணியிருந்தோம். இது வந்து WHM. ஓகேங்களா? இது வந்து WHM. இது வந்து பார்த்தீங்கன்னா cPanel. இது வந்து நம்மளுடைய வெப்சைட் unlimitedwebs.com. உங்களுக்கு வந்து சீப்பான ப்ரைஸில் வந்து ஹோஸ்டிங் சர்வீஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை, நம்ம சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சீப்பாக வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இயர்லி பிளான் நீங்கள் பை பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னுமே நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரையல் வெர்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைஃப் லாங்காக யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ ஓகே guys, இப்போ நீங்கள் வெப் ஹோஸ்டிங் நீங்கள் பை பண்ணிங்கன்னா நம்ம வந்து வெப் ஹோஸ்டிங், ரீசெல்லர் ஹோஸ்டிங் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். வெப் ஹோஸ்டிங் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 30,000 ரேஞ்சில் வந்து கொடுத்துட்ருக்கோம் 1 மந்த்துக்கு. ஓகேங்களா? இந்த ரீசெல்லர் ஹோஸ்டிங் வந்து 40 cPanel வந்து 199 வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அதுவுமே 1 மந்த்துக்கு. ஓகேங்களா? 40 cPanel யாருமே 40 cPanel வந்து 199 வந்து தரமாட்டாங்க. நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ ரீசெல்லர் ஹோஸ்டிங்னு என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த ரீசெல்லர் ஹோஸ்டிங் பை பண்ணி நீங்கள் வந்து வெப் ஹோஸ்டிங் சேல் பண்ணலாம். அதான் ரீசெல்லர் ஹோஸ்டிங். நம்ம இங்கே வெப் ஹோஸ்டிங் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதான் வந்து ரீசெல்லர் ஹோஸ்டிங். ரீசெல்லர் ஹோஸ்டிங் பை பண்ணி நீங்கள் வந்து வெப் ஹோஸ்டிங் சேல் பண்ணலாம். நீங்கள் ஓனாக வந்து ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணுற மாதிரி ஒரு வெப்சைட் நீங்கள் ரெடி பண்ணி கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணலாம். அதுக்கு பேர் தான் ரீசெல்லர் ஹோஸ்டிங். ரீசெல்லர் ஹோஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ரீசெல்லர், ஆஃபர் ரீசெல்லர், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இது வந்து அடுத்த படி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அது. ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் ரீசெல்லர் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இதே வெப் ஹோஸ்டிங் அப்படின்னா cPanel மட்டும் நீங்கள் வந்து பை பண்ணி வெப்சைட் ரன் பண்ணுறதுக்கு தான் வெப் ஹோஸ்டிங் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு மொபைல் ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் மொபைல் ஷாப்புக்கு உண்டான வெப்சைட் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ டெவலப்பர் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நம்ம கூட பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த டெவலப்பர் வந்து என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட வந்து ரீசெல்லர் ஹோஸ்டிங் பை பண்ணி உங்களுக்கு வந்து மொத்தத்துக்கே வந்து ப்ரைஸ் வந்து பேசிடுவாங்க. அந்த வெப்சைட் ரெடி பண்ணி தரதுக்கு வந்து ஹோஸ்டிங்கோட இந்த ரேட்டு வரும் 1 இயருக்கு அப்படின்னு சொல்லி பேசிடுவாங்க. நம்மளுடைய ரீசெல்லர் ஹோஸ்டிங் பை பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி cPanel மட்டும் கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்கள் வெப்சைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த cPanel தான் ரன் ஆகும். அது பேர் தான் வெப் ஹோஸ்டிங். சரிங்களா? இந்த வெப் ஹோஸ்டிங் வந்து நம்ம வந்து குறிப்பிட்ட லிமிட் வச்சுருப்போம். இந்த cPanel வந்து அவ்வளோதான் லிமிட் சொல்லி நம்ம வச்சுருப்போம். அந்த லிமிட் வந்தாப்பில் அவங்க வந்து எல்லாமே ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இதே ரீசெல்லர் ஹோஸ்டிங் அப்படின்னா உங்களுக்கு வந்து WHM வந்து கிடைக்கும். இந்த பேஜ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இந்த WHM வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது மூலியமாக நீங்கள் வந்து ஒவ்வொரு பேக்கேஜாக நீங்கள் கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமருக்கு வந்து நீங்கள் சேல் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு ஆட் பேக்கேஜ் இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு பேக்கேஜாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது என்ன பேக்கேஜ் அப்படின்னா வெப் ஹோஸ்டுக்கு உண்டான பேக்கேஜ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, வெப் ஹோஸ்டிங் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்கு 30,000 நம்ம கொடுத்துருக்கோம். பிகினர், அட்வான்ஸு, பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி 3 பிளான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். 4 பிளான் அன்லிமிட்டட் வெப்ஸ். 199 வந்து நம்ம வந்து அன்லிமிட்டட் வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி வெப் ஹோஸ்டிங் சர்வீஸ் கொடுத்துருக்கோம். அது மாதிரி நீங்கள் ரீசெல்லர் ஹோஸ்டிங் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு WHM வந்து கிடைக்கும். இது மூலமாக நீங்கள் வந்து பேக்கேஜ் பேர், அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி வந்து பிளான் வந்து கிரியேட் ஆகிடும். இந்த பிளான் மூலயமா நீங்கள் வந்து பை பண்ணி நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். ஓகேங்களா? அதுபோக வந்து ரீசெல்லர் ஹோஸ்டிங் நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து WHM CS வந்து கண்டிப்பான முறையில் வந்து தேவைப்படும். நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், WHM CS வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பற்றி போட்டிருக்கோம். இது நீங்கள் வந்து ரீசெல்லர் ஹோஸ்டிங் பை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த WHM CS வந்து தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நார்மலாக வெப் ஹோஸ்டிங் பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து WHM CS தேவைப்படாது. நீங்கள் வெறும் cPanel மட்டும் இருந்தாலே போதும். நம்ம சைட்டில் நீங்கள் வந்து லாகின் பண்ணி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க நம்ம வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வெப்சைட் லிங்க்கு, வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ தெரியாதவங்க கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்திக்க. ஓகேங்களா? ஸோ இதான் வித்தியாசம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க கான்டாக்ட் பண்ணிக்க. ஸோ ஹோஸ்டிங் தேவைப்படுறவங்க நம்மளுடைய வெப்சைட் பார்த்து வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி பை பண்ணிக்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோஸில் வந்து
நம்ம சி பண்ணல என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது, எப்படிலாம் யூஸ் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். அதுபோக வந்து WHMல என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது, எப்படிலாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுபோக வந்து WHM சிஎஸ்ல வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது அடுத்த வீடியோஸில் வந்து பார்த்துட்டு வரும். ஓகேங்களா? ஸோ WHM சிஎஸ்ல தான் மெயினாக தேவைப்படும். ரீசெல் ஒரு சின்ன நிறைய பேர் பை பண்ணுறவங்களுக்கு வந்து WHM சிஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது என்னென்னா பார்த்து தெரிஞ்சுங்க. அடுத்த வீடியோஸில் வந்து எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.